பிடிச்சி வைக்கணும். பிடிச்சி வச்சுட்டு குளிச்சுட்டு குளிப்போம். என்ன அக்காவும் கித்திக்காவும் ஒன்று தூங்கிட்டு இருக்காங்க போல். சரி நம்ம உட்காந்து குளிப்போம். குளிச்சுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்ப்போம். குளிச்சுட்டு என்ன பண்ணலாம்? சரி குளிச்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குளிச்சுட்டு வாசல்லாம் கூட்டி அக்காவை எழுப்பி விட்டு சாப்பாடெல்லாம் பண்ணிட வேண்டியதுதான். அதான் கரெக்டாக இருக்கும். சரி குழவை திருப்பி தண்ணி பிடிச்சிட்டு குளிச்சுட்டு போவோம். இதுக்காக டைம் ஆகிட்டு இருக்கையோப்பா வர விழுந்துட்டுனே சூப்பராக இருக்கேன். சரி இப்போ குழாலேருந்து தண்ணி திருப்பி விட்டு ஜாலியாக குளிச்சுட்டு சூப்பராக போவோம். ஐயோ என்ன இப்படி இருக்கும். டேப்பை திருப்பி தண்ணி போட ஊற்ற வேண்டியதான். தண்ணி வந்துச்சு. டேப் நிறுத்திடுவோம். டேப் நின்றுச்சு. இப்போ ஜாலியாக நல்லா சூப்பராக குளிச்சுட்டு வேறு வேலையெல்லாம் பார்ப்போம். ஜெக்கு இங்கே போச்சு. ஜெக்கு இங்கே தான் இருக்குது. தண்ணி ஊற்றி குளிப்போம். எங்கள் அக்கா சோப்பு வாங்கி வைக்கிறியா? சே நான் குளிக்கும்போது இந்த அக்கா சோப்பே எப்போ பார்த்தாலும் வாங்கி வைக்காது. ரொம்ப பேட் அக்கா. சோப்பு வாங்கி வைக்க சொன்னால் நேற்றே சோப்பு வாங்கி வைக்க சொன்னல. இந்த அக்கா சோப்பே வாங்கி வைக்காமல் போயிடுச்சா வெளியே. சார் சோப்பு வாங்க சொன்னால் போய் தூங்கிட்டு இருக்கு நல்லா ஜாலியாக. சரி நம்ம டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு வேறு வேலையெல்லாம் போய் பார்ப்போம். எவ்வளோ வேலை இருக்கும் நம்மளுக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை வேலை தான் ஒரு மனுஷன் பார்க்கறது? சரி இந்த அக்கா எந்த வேலையும் பார்க்காம இருக்குது. இதுவே நம்ம மட்டும் ஊரில் அம்மா கூட வந்தோன்னா அம்மாவே எல்லா வேலையும் பார்க்கும். இங்கே ஊரில் வந்து அக்கா வீட்டில் கொஞ்ச நாள் லீவில் தங்கிட்டு போகலான்னு பார்த்தா இந்த அக்கா நம்மளை எதுவுமே பார்த்துக்க மாட்டேங்கிடுச்சு. நம்மளுக்கெல்லாம் அம்மா வீடு தான் சரியாக இருக்கும் போல். சரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா குளிச்சுட்டு போவோம். இந்த அக்காவுக்கு நான் வயசில் பெரியவ தான், இவளுக்கு நானே சமைச்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சரி குளிச்சாச்சு. போயிட்டு குளிச்சு ட்ரெஸ் புடவை மாற்றிட்டு வர வேண்டியதான். இவங்க 2 பேரையும் எழுப்பி விட்டுட்டு நம்ம போய் நல்லா ஜாலியாக குளிச்சாச்சு. இவங்க 2 பேரையும் எழுப்பி விட்டுருவோம். எழுப்பி விட்டுட்டு நம்ம போய் நம்ம போய் புடவை மாற்றிட்டு வந்துடலாம். என்ன புடவை கட்டலாம்? நான் அப்போவே பிங்க் தான் எடுத்து வச்சுருந்தேன். சரி இந்த அக்காங்களை எழுப்பி விட்டுட்டு நம்ம போவோம். படிக்கிட்டோம் இங்கே தான் இருக்குது தெரியாமல் அங்கே போயிட்டேன். மேலே ஏறி பக்கம் கூப்பிட்டோம். அக்கா கித்திக்கா 2 பேரும் குளிங்க. குளிச்சுட்டு ஏதாச்சும் பண்ணதாண்டா பண்ணுங்கக்கா. அக்கா இன்னைக்கு சண்டே அதுவும் ஏதாச்சும் சாப்பாடு பண்ணுக்கா. கித்திக்கா எழுந்துச்சு படிடி. லீவ் விட்டா படிக்கக்கூடாதுன்னு இருக்கா? பிங்க் கலர் புடவை எடுத்துகிட்டு போய் குளிச்சுட்டு ஜாலியாக குளிச்சுட்டேன். பாரு அக்காவாது இருக்கணும். பாரு தங்கள் சித்திவாது இருக்கணும். பாரு அத்தை போய் நல்லா சூப்பராக குளிச்சுட்டு புடவை கட்டிட்டு அதை போகிறேன். காலங்காத்தால என்ன குளிக்க சொன்னால் அம்மாவை புள்ளி குளிக்காமல் உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்க. சரி நான் போய் புடவை கட்டிட்டு வரேன். சே இவன் தங்கச்சின்னு ஒருத்தி இருக்காளே இப்படி தான் பண்ணுவான். சே தூங்க கூட விட மாட்டேங்கிறா. தூக்கமாக வருது. கித்திக்கா இறங்கி வாடி. தண்ணி பிடிச்சி நம்ம குளிப்போமா? உடம்பு டயர்டாக இருக்கு. சரி நம்மக்கிட்ட புடவையே இல்லையே. ஐயோயோ எல்லா பொடியும் துவச்சி காய போட்டிருக்கேன். தண்ணி இருவாதே. சரி இன்னைக்கு மதியானத்துக்கு மேலே குளிச்சுக்க வேண்டியதுதான். சரி கித்திக்காவாச்சும் எழுப்பி குளிக்க வைப்போம். கிருத்திகா எழுந்திரடி. கிருத்திகா இவளை எழுப்பி போட்டால் எழுப்பவே மாட்டேங்கா. கிருத்திகா எழுந்திரடி. எழுந்திரிச்சு போய் குளிப்போம். அம்மா தூக்கம் அது குளி. அம்மா நீங்களே குளிக்கல என்ன குளிக்க சொல்கிறீங்களா? உங்களுக்கு ஒன்றுதாம்மா தூங்க சொன்னால் தூக்கவே விட மாட்டேங்காங்க. சரி நம்ம மட்டும் குளிக்க வேண்டியதாக இருக்கு. போய் டேப்பை திருப்பி தண்ணி பிடிச்சி குளிக்கலாம். மண்ணில் உட்காந்தா நம்மளுக்கெல்லாம் செட் ஆகாதுப்பா. கல் எங்கே போச்சு? அது ஒரு ஷீட்டு. இதை போட்டு கீழே படுத்துட்டு நல்லா தூங்கிட வேண்டியது தான். தூக்கம் நான் துச்சி பாத்ரூமில் தூக்கம் தான் எனக்கும் தூக்கம் வருது. சரி கொஞ்சம் இதை வச்சு பண்ணிடுவோம். தண்ணி பிடிச்சிட்டு சூப்பராக தண்ணி பிடிச்சிட்டு வாங்கி கொடுத்துருவோம். சரி டேப்பை நிறுத்துவோம். ஐயோ தண்ணி வேற கீழே போகுது. டேப்பை நிறுத்தியாச்சு. சரி தண்ணி நின்றுச்சு. இப்போ நம்ம ஜாலியாக குளிப்போம். சங்கு சக்கரை போல் மனசு சுத்துற வேல் சங்கு சக்கரை போல் ஏதாச்சும் பாட்டு பாடிக்கிட்டே குளிச்சா நல்லா இருக்கும்.
Ayasiya isandi marakum dum. Agi chora dibuja para surasu. ஐயோ